பல 100 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் எல்லையில் ஒரு சிறிய கோட்டை. அந்த கோட்டையை காப்பாற்றிய வீரன் ஒருவன், வீரசேகரன். அவன் ஒரு அரசன் இல்லை. ஆனா அரசனை விட அதிகமான நம்பிக்கையுடன் வாழ்ந்த வீரன். எதிரிகள் தினமும் அதிகரித்தார்கள். அரசரின் படை சோர்ந்தது. பல வீரர்கள் உயிரிழந்தார்கள். ஒரு இரவு கோட்டையின் மதிலின் மேல் நின்று வீரசேகரன் வானத்தை பார்த்தான். நாளை இந்த கோட்டை விழலாம், ஆனா என் வாள் விழக்கூடாது என்று அவன் மனதுக்குள் சொன்னான். அடுத்த நாள் விடியற்காலையில் எதிரி படைக்கோட்டையை சூழ்ந்தது. முழங்கிய போர் முரசுகள், காற்றில் தூசி, வானத்தில் கரும்புகை. வீரசேகரன் மட்டும் ஒரே ஒரு வாளுடன் கோட்டை வாசலில் நின்றான். அவன் விழுந்தான், எழுந்தான், மீண்டும் சண்டையிட்டான். அவனின் உடம்பில் காயங்கள், ஆனா கண்களில் பயமில்லை. இறுதியில் வீரசேகரன் மண்ணில் விழுந்தான். அவனின் வாள் மட்டும் கோட்டை வாசலில் நின்று கொண்டிருந்தது. எதிரி படை நின்றது. அந்த வாளை பார்த்து அவர்கள் பின்னால் திரும்பினார்கள். பல ஆண்டுகள் கழித்து அந்த கோட்டையில் ஒரு கல்வெட்டு. இந்த கோட்டை விழுந்தது, ஆனால் ஒரு வீரனின் தைரியம் விழவில்லை.